Hi friends, welcome to VividTech. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து இன்கமிங் மெசேஜ் ஒன்று, அதாவது வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று வர்றப்போ வந்து உங்களுடைய மொபைல் வந்து வைப்ரேட் ஆக மாட்டேங்குதா? ஸோ இதனால வந்து அதாவது ஒரு மெசேஜ் ஒன்று வர்றப்போ வந்து மெசேஜ்ட டோன் வந்து கேட்குது, ஆனால் வைப்ரேஷன் வந்து ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால வந்து உங்கள் மொபைல் வந்து சம்டைம்ஸ் உங்கள் பாக்கெட்டில் இருக்குமா இருந்தாந்து இந்த வைப்ரேட் ஆகாதனால அந்த மெசேஜ் வந்து சத்தம் கேட்காம மெசேஜ் வந்தது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வர்றப்ப வைப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அதாவது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது, அந்த டைம் வந்து அந்த மெசேஜ்க்கான டோன் வந்து உங்களுக்கு கேட்குது, ஆனால் மொபைல் வந்து வைப்ரேட் ஆகலை. ஸோ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா அதில் வந்து செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அதில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து மெசேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் வைப்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த டிஃபால்ட் இல்லாட்டி ஷோர்ட் இல்லாட்டி லோங் அப்படின்ற அந்த 3 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் கொடுத்து வச்சுருங்க. ஏன்னா ஆஃபில் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வர்றப்போ வாட்ஸ்அப்பில் வைப்ரேட் ஆகவே ஆகாது. அதனால் வந்து இந்த ஆப்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஒரு மொபைல்லேருந்து உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுட்டு வைப்ரேட் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.